ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் 100 டேஸில் 100 வீடியோ போட போகிறோங்க. இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு டேவாக இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் பிடிச்சமான ஒரு ஸ்வீட்டோடு ஆரம்பிக்கலாங்க. வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குலோப்ஜான் நமக்கு விரிசல்லாம் இல்லாமல் ரொம்ப சூப்பராக சாஃப்டாக எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். வாங்க. நீங்கள் எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்கள் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் குலோப்ஜான் பவுட்ரு நான் ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேங்க. நான் எம்டிஆர் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன இது தேவையோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. இந்த ஒரு பேக்கெட்டு குலோப்ஜான் பவுட்ரு நமக்கு 300 கிராம் சர்க்கரை அளவு கரெக்டாக இருக்குங்க. இந்த கப்பு 250 கிராம், இந்த கப்பு 50 கிராமுங்க. நான் மொத்தம் 300 கிராம் சர்க்கரை சேர்த்திருக்கேன். இந்த 250 கிராம் சர்க்கரை அளந்தோம்ல அதே கப்பில் நான் ஒரு கப்பு மட்டும் தண்ணி சேர்த்திருக்கேங்க. இது நமக்கு கரெக்டாக இருக்கும். பாகு நமக்கு நிறையா ஆகி மிச்சம் ஆகி வேஸ்ட்டும் ஆகாது, பத்தாமையும் போகாதுங்க. உங்களுக்கு கரெக்டான அளவில் இருக்கும். இப்போ சர்க்கரைலாம் நல்லா நமக்கு கரைஞ்சி வரட்டும். கொஞ்சம் கிளறி கொடுத்துட்டே இருங்க. இப்போ நமக்கு சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம ஏலக்காய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்குன்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி கூட நம்ம அப்படியே விட்டுடலாம். இப்போ பாவு சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சி கொதித்து வந்துருச்சு. இதுக்கு கம்பி பதம் தேவையில்லைங்க. ஒரு மாதிரி பிசுப்பு தன்மை வரும். அது வந்தால் நமக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ கம்பி பதம் இல்லை, பிசுன்னு மட்டும் இருக்குது. இது கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு நான் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிருக்கேங்க. ஊற்றிட்டு அடுப்பு சிம்மில் வச்சிடலாம். எண்ணெய் சூடாகிட்டு இருக்கட்டும். இப்போ அதுக்குள்ளே நம்ம குலோப்ஜான் மாவை பிசைஞ்சிக்கலாம். ஒரு பவுலில் அந்த ஒரு பேக்கெட் மாவை சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு கட்டிலாம் இல்லாமல் ஃபஸ்ட்டு நல்லா உதுத்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக கட்டியாக இருக்க மாதிரி இருக்கும், அதெல்லாம் உதுத்து விட்டுக்கோங்க. இப்போ காய்ச்சி ஆற வச்ச பாலுங்க. இது ஒரு 50 ml நான் சேர்த்திருக்கேன். அது கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. அழுத்தம் கொடுத்து பிசைய வேண்டாங்க, அப்படியே மேலாவில் பிசைஞ்சிக்கோங்க. நம்ம அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சோம்னா சாஃப்டாக வராது நமக்கு. பாருங்கள், இந்த அளவு இருக்கணும் நமக்கு மாவு. கரெக்டாக இருக்குது. இப்போ நமக்கு விருப்பமான அளவில் நம்ம உருண்டைகள் பிடிச்சிக்கலாம். இல்லை சிலிண்டர் ஷேப்பில் வேணும்னாலும் சின்னதாக நம்ம அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். நம்ம எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் சின்னதாகவே போடலாங்க, ஏன்னா இது நம்ம எண்ணெயில் பொரிஞ்சு ஊறி வரும்போது ரொம்ப பெருசாக வந்துடும். இந்த அளவு மாவு உருட்டினீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், சேஃபு. பாருங்கள், இந்த மாதிரி விரிசல்லாம் இல்லாமல் நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சிங்க. இப்போ நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பை சிம்மிலே வச்சுருங்க. வேகமாக வச்சோம்னா தீஞ்சு போயிடும். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த மாவுலையே கூட நம்ம கொஞ்சம் நெய் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இல்லை இந்த ரீஃபண்ட் ஆயில் பொரிக்கும்போது கொஞ்சம் நெய் கூட சேர்த்து, ரெண்டும் சேர்த்து ரீஃபண்ட் ஆயில் நெய்யும் சேர்த்து கூட நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். அது நமக்கு விருப்பப்பட்டதுங்க. அது இப்போ பாருங்கள், இப்படியே நம்ம கலந்து விட்டாலே போதுங்க. அதுவே நமக்கு எல்லா சைடும் நமக்கு வெந்து வந்துடும். பாருங்கள், இப்போ ரெடி ஆயிடுச்சு. நமக்கு இந்த கலர் வந்ததையும் நமக்கு எடுத்துடலாம். இப்போ நம்ம மீதி இருக்க மாவையும் உருட்டி வச்சுருக்கோம்ல, அதையும் நம்ம இப்போ சேர்த்துடலாங்க. குலோப்ஜான் செய்யல ரொம்ப ஈஸி தாங்க. பிகினர்ஸ் கூட நமக்கு ஈஸியாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சாஃப்டாக விரிசல்லாம் இல்லாமல் ரொம்ப சூப்பராக வரும். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ரெடியாக இருந்தது. இது நம்ம அந்த சர்க்கரை பாவில் போட்டுட்டு ஒரு மணி நேரம் எடுத்து 1 மணி நேரம் கழித்து எடுத்து சாப்பிட்லாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.